இரண்டாவது கர்த்தர் சொல்வது கடன். உலகத்தில் மிகவும் மோசமான ஒரு சுபை என்னன்னு கேட்டா அது கடன் தான். கடன் வாங்கி வீட்டை கட்டிக்கிட்டு அந்த வீட்டில் கூட வசிக்க கூட முடியாம வாடகை வீட்டில் இருக்கிற மக்கள் தான் அநேகம். கடன் சுமையினால் லோன் அடைக்க முடியாம பிள்ளைகளுக்கு திருப்தியான ஆகாரத்தை கூட கொடுக்க முடியாமல் இரவும் பகலும் கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் ஏராளம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு பழமொழியை சும்மா சொல்லல. நம்ம இந்த உலகத்தில் யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் நீங்க அடிமையா இருங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க நடத்தும் பொழுது உங்க குடும்பத்தில் கடன் சுமை இருக்காது. ஆனா அன்பு நிலைத்திருக்கும். Have a blessed day. Jesus bless you.